இப்போ முன்னாடி மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த பர்மிஷன் அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. முன்ன மாதிரி இல்லை. விநாயகர் சிலை தயார் பண்ணுறோமே, அவங்க வாங்க வாழணுமே. எல்லாம் விநாயகர் சிலையிலேருந்து கொழுப்பு மேலேருந்து எல்லாமே தயார் பண்ணுறோம். எல்லா மக்களும் வாங்கிட்டு போவாங்க விரும்பி. மற்றபடி இங்கே வாங்கி அவங்களுக்கு விசேஷமாக இருக்குன்றக்காண்டி எங்களை தேடி வராங்க. நாங்கள் ஒரு 3 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் தான். அதிகபட்சம் ஒன்று 2 8 அடி நம்ம கையில் செய்யும்போது எக்ஸ்ட்ரா வளர்ந்து வர்றது தான். அளவுக்காக கொண்டு போய் கீழேருந்து அந்த ஷேப்புக்காக போயில அதிகபட்சம் ஒரு 8 அடி, அதுக்கு மேலே நாங்கள் செய்யவும் மாட்டோம். மதுரையில் திருப்பரங்குன்றம் அருகே கைவினை கலைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி தினத்தை முன்னிட்டு விநாயகர் சிலை தயாரித்து வருகின்றனர். முப்பத்தைந்து வருடமாக தன் தந்தை செய்த தொழிலை 15 வருடமாக பரம்பரையாக செய்யும் இவர்கள் சிலையை தயாரிக்க களிமண் மட்டுமின்றி யானை சாணத்தையும் ஆற்று மணலையும் சேர்த்து பயன்படுத்துவர். முதலில் களிமண்ணை தண்ணீருடன் நன்றாக பிசைந்து பக்குவப்படுத்தி வைத்து விநாயகர் சிலை மோல்டில் மண்ணை நிரப்பி பிறகு எடுத்தால் விநாயகர் சிலை தயாராகிவிடும். அந்த சிலைகளை தீயில் சுட்டு வைத்துக் கொள்கின்றனர். சாக் பவுடர் என்ற பவுடருடன் கோந்து மற்றும் தண்ணீரை கலந்து அதில் சுட்ட விநாயகர் சிலைகளை முக்கி எடுத்து காய வைக்கின்றனர். பின்பு இந்த சிலைகளுக்கு வெள்ளை நிறம் அடித்து அதை காய வைத்த பிறகு துணி, கை, கால், நகைகள் என அதற்கேற்ப கலரான பெயிண்டுகளை அடித்து வருகின்றனர். பல்வேறு பெண்கள் இணைந்து இதனை 1 மாதத்திற்கு முன்பே செய்ய ஆரம்பித்த நிலையில் தற்பொழுது 2 அடி 3 அடி போன்ற சிலைகளை செய்து அதற்கு பெயிண்ட் அடித்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கைவினை கலைஞர்கள் ஆர்வத்துடன் இதனை செய்து வருகின்றனர். இருப்பினும் இப்பொழுது அதிக நிபந்தனைகள் கொண்டு வந்ததால் முன்போல் எங்களால் வியாபாரம் செய்ய முடியவில்லை. ஆனால் அரசாங்கத்தின் நிபந்தனை கடைபிடிக்க வேண்டியது. பொதுவாக பழமையான முறையில் விநாயகர் சிலையை களிமண்ணை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் செய்வர். இப்போ முன்னாடி மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இந்த பர்மிஷன் அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. முன்ன மாதிரி இல்லை. விநாயகர் சிலை தயார் பண்ணுறோமே, அவங்க வாங்க வாழணுமே, ரேட்டு ரொம்ப கம்மியாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போது பழமையான முறையில் செய்வது அரிதாகி உள்ளது. ரசாயன பொருட்கள் பயன்படுத்தி சிலை செய்து நீரில் கரைக்கும் போது கடலில் உள்ள கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும். மேலும் சுற்றுச்சூழல் மாசடைந்து சுற்றுச்சூழல் அமைப்பை பாதிக்கும். இதனால் விநாயகர் சிலை செய்வதில் அரசு நிபந்தனைகளை கைவினை கலைஞர்கள் கடைபிடித்து அரசு மேற்கொள்ளும் ஆய்வுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கடவுள் மனிதனை படைத்தார் என்று கூறுவர். அந்த கடவுளையே படைக்கும் ஒவ்வொரு கைவினை கலைஞர்கள் செய்யும் செயல் எளியதல்ல. மனதோடு இருக்கும் கடவுளின் பிம்பத்தை கையில் கொடுக்கும் அனைத்து கலைஞர்களும் சிறப்புடையவர்களே. வருடத்திற்கு 1 நாள் வரும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த தொழிலையே வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் இக்கைவினை கலைஞர்களிடம் பொதுமக்கள் பாகுபாடின்றி வாங்கி அவர்களுக்கு ஆதரவளிப்போம். எம்நாடு தொலைக்காட்சி சார்பாக அனைத்து கைவினை கலைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.